வணக்கம். ஐசியூல ஒரு நோயாளியோட உயிர்வாழ்வுக்கு ஊட்டச்சத்து எவ்ளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அத சரியா எப்படி பண்றது? அதுதான் பெரிய கேள்வி. இன்னைக்கு ஐசியூ நர்ஸ்களுக்கான குடல்வழி ஊட்டம் பத்தின ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரத்தோட இருக்கிற நடைமுறைகளை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த 5 முக்கியமான விஷயங்களையும் ஒரு நர்ஸோட வேலை நேரத்துல எப்படி நடைமுறைப்படுத்தலாங்கிற வரிசையில நம்ம பார்க்க போறோம். நம்மளோட முழு விளக்கமும் இந்த ஒரு கேள்வியை சுத்தி தான் இருக்க போகுது. ரொம்ப முடியாம இருக்கிற நம்ம நோயாளிகளுக்கு எப்படி நாம சிறந்த முறையில ஊட்டம் கொடுத்து அவங்களோட நிலைய மேம்படுத்தலாம். வாங்க இதுக்கான பதில்களை தேடலாம். சரி, முதல்ல குடல் வழி ஊட்டத்துக்கு நம்ம ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு புரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்திலேயே குடல் வழியா ஃபீடிங் கொடுக்கறதுங்கிறது வெறும் கலோரிகளை கொடுக்கறது மட்டும் இல்ல. சொல்லப்போனா அது நம்ம உடலோட ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரணை பலப்படுத்துற மாதிரி. இந்த ஊட்டம் குடலோட ஆரோக்கியத்தை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்திய சீரா வைக்குது. இதனால ஆபத்தான கிருமிகள் ரத்தத்துல கலக்கிறத தடுக்க முடியுது. ஓகே, இப்போ ஒரு நோயாளி அட்மிட் ஆன உடனே ஒரு நர்ஸா நாம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரி, ஏன் இவ்ளோ அவசரப்படணும்? பாருங்க, ஏஎஸ்பிஎன், எஸ்சிசிஎம் மாதிரி பெரிய கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஐசியூ அட்மிஷன் ஆன முதல் 24லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள ஃபீடிங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் தான். நம்ம முன்னாடி பேசினோமே, குடலுக்கு கிடைக்கிற அந்த பாதுகாப்பு நன்மைகள் அது முழுசா கிடைக்கணும்னா இந்த டைம் ரொம்ப கிரிட்டிக்கல். ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு, ஹீமோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. அதாவது முதல்ல நோயாளிய ஸ்டேபிள் ஆக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபீடிங். பேஷண்டோட பிளட் பிரஷர் எல்லாம் நார்மலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணா அது குடலுக்கு பாதிப்பை உண்டாக்கிடும். இங்க ரூல் ரொம்ப சிம்பிள். குடல் வேலை செஞ்சா அதையே பயன்படுத்துங்க. குடல் வழி ஊட்டம், அதாவது இஎன், உடலோட இயற்கையான வழிய பின்பற்றுது. ஆனா இரத்தநாள வழி ஊட்டம், அதாவது பிஎன், குடல் வேலை செய்யாதப்ப மட்டும் பயன்படுத்த வேண்டிய ஒரு பேக்கப் பிளான் தான். ஏன்னா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, எவ்வளவு ஃபீடிங் கொடுக்கணும்? வாங்க, ஒவ்வொரு நோயாளிக்கும் எப்படி அளவை சரியா கணக்கிடுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரே அளவுங்கிற பாலிசி இங்க செட் ஆகாது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நோயாளியோட பிஎம்ஐக்கு ஏத்த மாதிரி கேலரி அளவுகள் மாறுது. ஏன்னா அதிகமா ஃபீட் பண்றது, குறிப்பா உடற்பருமன் அதிகமா இருக்கிற நோயாளிகளுக்கு சுகர் லெவலை ஏத்தி விடும், கல்லீரல் பிரச்சனை வரும், இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் அதிகமாகும். கலோரி மாதிரி புரோட்டீனும் ரொம்ப முக்கியம். இஎஸ்பிஎன், கேஎஸ்பிஎன் கைட்லைன்ஸ் படி ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு 1.3 கிராம் புரோட்டீன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஐசியூல இருக்கிற நோயாளிகளோட தசைகள் ரொம்ப வேகமா கரையும். இந்த தசை இழப்பை தடுத்து உடம்பு தேர்றதுக்கு இந்த அதிகப்படியான புரோட்டீன் கண்டிப்பா தேவை. இப்போ நாம ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பேச போறோம். இது ரொம்ப காலமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பழக்கத்தையே மாத்துற ஒரு விஷயம். இந்த மாற்றம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. கைட்லைன்ஸே நேரடியா என்ன சொல்லுது? வழக்கமா செய்யற கவனிப்புல ஒரு பகுதியா ஜிஆர்விய செக் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. இது ஏதோ சின்ன அட்வைஸ் இல்ல, இது ஒரு உறுதியான கட்டளை. அதாவது இந்த மாற்றம் நம்மள ஒரு நம்பரை மட்டும் பார்க்கறதுல இருந்து முழு பேஷண்ட்டையும் பார்க்க வைக்குது. யோசிச்சு பாருங்க, முன்னாடி என்ன பண்ணோம்? 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு நம்பரை செக் பண்ணோம். ஆனா இப்போ புது ஸ்டாண்டர்ட் படி நாம பேஷண்டோட உண்மையான அறிகுறிகளை கவனிக்கணும். வயிறு உப்பசமா இருக்கா, வலி இருக்கா, வாந்தி வருதா, இதுதான் முக்கியம். நம்மளோட கவனம் இனி அந்த நம்பர் மேல இல்ல, பேஷண்ட் எப்படி தாங்கிக்கிறாங்கன்றது மேலதான் இருக்கணும். இந்த மாற்றத்தால ஏதாவது ஆபத்து இருக்கா? இல்லவே இல்ல. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஜிஆர்வி செக் பண்றத நிறுத்துறதால நிமோனியா ரிஸ்க் அதிகமாகல. ஆனா தேவையில்லாம ஃபீடிங்க நிறுத்துறது குறையுது. இதனால நோயாளிகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் முழுசா கிடைக்குது. இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் இல்லையா? கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு விஷயத்துக்கு வரோம். இதை எப்படி சுலபமா கையாளலான்னு இந்த பகுதியில பார்க்கலாம். ரீஃபீடிங் சிண்ட்ரோம்ங்கிறது ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்த ஒரு நோயாளிக்கு திடீர்னு ஃபீடிங் ஆரம்பிக்கும் போது வர ஒரு ஆபத்தான பிரச்சனை. இதை தடுக்க இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. தினமும் பாஸ்பேட் லெவலை செக் பண்ணுங்க. 2. பாஸ்பேட் குறைஞ்சா உடனே கலோரிய குறைச்சிடுங்க. 3. தியாமின் மாதிரியான முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸை கொடுங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒரு உயிரியை காப்பாத்தும். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததுலேருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள் இதோ. 1. ஃபீடிங்க சீக்கிரமா 24லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க. 2. ஜிஆர்வி செக் பண்றதை விட்டுட்டு பேஷண்டோட அறிகுறிகளை வச்சு முடிவெடுங்க. 3. பாஸ்பேட் லெவலை தினமும் செக் பண்ணி ரீஃபீடிங் சிண்ட்ரோமை தடுங்க. இந்த 3 செஞ்சாலே போதும், உங்க பேஷண்ட் கேர்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன்.
இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை நாளைக்கே உங்க யூனிட்ல நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க தான் இந்த மாற்றத்துக்கான முதல் படியை எடுத்து வைக்கணும்.